ஹலோ மக்களே, இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இனிமேல் வர அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமா நருட்டோ சாப்டர் 3 பற்றி முக்கியமான லீக்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி கொலாபரேஷன் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு அமௌண்ட் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வருது. இது என்ன கொலாபரேஷன்னா சோலி மூவி. நம்ம ஊரில் பாஷா பாடம் சொன்ன மாதிரி அந்த வடகம் ஊரில் வந்து சோலி மூவி வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவியா. அதான் இந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பார்க்குற மாரி தான் வரப்போகுது. ஃபேட் அண்ட் வீலில் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து சோலி மூவி வாய்ஸ் பேக் வரப்போகுது. வாங்க அடுத்த மேட்ருக்கு வந்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த 2 அமௌண்ட் வரப்போகுது. இது ஸ்டெப் அப் ஈவெண்ட்லேயும் வரலாம், இல்லை வேறு எதனா ஈவெண்ட்லேயும் வரலாம். இது வந்து ஒரு 6000 அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குரூப் அமௌண்ட்டு. இது எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நான் சொன்ன மாரி ஸ்டெப் அப் ஈவெண்ட்லேயும் வரலாம், இல்லை ஃபேடல் ஈவெண்ட்லேயும் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகம் ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் தான் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் என்ன ஒன்று, என்றைக்கு எப்போ வரப்போகுதுன்னு மட்டும் தெரியல. ஆனால் இந்தமாரி தான் வரப்போகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரா கிட்டுன்னு ஒரு பண்டில் கொடுக்க போகிறானுங்க. இந்தமாரி தான் இருக்க போகுது இந்த பண்டில். இந்த பண்டில் வந்து ஃபேடல் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இது 100% கன்ஃபார்மு. ஆனால் இது டேட் தான் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இன்னொரு ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்கி போர்டு ஈவெண்ட் தான் வருது. இது வந்து ஒரு இத்து போன ஈவெண்ட்டு. ஆனால் இந்த மாரி பண்டில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்ன பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் இருக்குது. இந்த ஒரு அக்கா பண்டில் தான் இருக்குது. இந்த அக்கா பண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஆல்ரெடி இந்தமாரி ஒரு ஈவெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருந்தானுங்க. கஷ்டப்பட்டு தெரியல, இதுதான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது 100% கன்ஃபார்ம் சொல்லிட்டு அஃபிஷியல் அப்டேட்டாகவே கொடுத்துட்டான். நான் சொல்கிறதான் 100% வந்துடும். இதுதான் அதோட ரிவார்ட்ஸு. அடுத்ததுனா பார்த்தீங்கன்னா இந்த பையன் பண்டில் தான் இருக்குது. இந்த பையன் பண்டில் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கல்லாம் இருக்குல்ல, அதான் எலும்புக்கூடு. இந்த எலும்புக்கூடு மாரி தான் கொடுத்துருக்கானுங்க. இந்தமாரி தான் கொடுக்க போகிறானுங்க. அடுத்ததுனா பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம கேமுக்குள்ளே எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா 180,000 பாயிண்ட் இருந்தாலே உங்களுக்கு போதும். இதுமாரி கிளைம் பண்ணிடலான்னு இருக்கும். இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஏன் ப்ரோ இன்னும் ஆட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நருட்டோ கொலாபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆட் ஆகும். எல்லாத்துலேயுமே இருக்காது. ஆனால் ஒன்று, நமக்கு அந்த என்னென்ன கொடுக்க போகிறானுங்க ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. அது என்னென்ன கொடுக்க போகிறானுங்கன்னா இந்த அரைவல் அமௌண்ட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு அரைவல் அமௌண்ட்டும் நல்லா கூலாக தாங்க இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. நீங்கள் மொத்தமாக 180,000 பாயிண்ட் எடுத்தாலே போதும். இந்த ஒரு அமௌண்ட் ஃப்ரீயாகவே கொடுத்துருவானுங்க. பாதி பேர் அரைவல் அமௌண்ட் இல்லாமலே இருப்பானுங்க. அதுவும் நான் டாப் பிளேயர்லாம் சுத்தமாக பண்ணியிருக்கவே மாட்டானுங்க. அவங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்ட்ஸ் தான் இது. இந்த ஒரு பைக் ஸ்க்ரீனும் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது எதில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த காரர்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இருக்கும். அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பாயிண்டில் தான் இது கிளைம் பண்ண போகிறீங்க. இதுவும் ஒரு ஒர்த்தான பைக் ஸ்கின் தாங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பேட்டில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னா இந்த ஒரு க்ளோவால் தான் கொடுக்க போகிறானுங்க. இந்த க்ளோவால் வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறப்போ வாங்கி போட்டுக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீயாக ஃபேஸ் மாஸ்க் வேறு கொடுக்க போகிறானுங்க. என்ன அப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து கிடையாது. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கணும் ஒர்த்து தான். இந்த 4 பொருள் தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இந்த ஃபிஸ்ட்டு வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிபிள் தான், இது கன்ஃபார்ம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேணால் இந்த ஸ்கேட் போர்டு இதெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேராஷூட்டும் வாய்ப்பு இருக்குது கொடுக்கறதுக்கு. அதுக்காகலாம் ப்ரோ ஏன் ப்ரோ வரலன்னுலாம் கேட்கக்கூடாது. இது வேணால் ரிவார்ட்ஸாக வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது கூட பேக் பேக்கு 3 லெவல் பேக் பேக்குங்க. அது கூட பேனல் கொடுக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வந்து நைஃபு, அப்புறம் ஒரு பேட்டரும் கொடுக்குறானுங்க கூடயே. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் பாசிபிள் தான். சரி வாங்க மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த சாப்டர் 3 பற்றி தான். இந்த நருட்டோ கொலாபரேஷன் தான் பிக்கெஸ்ட் கொலாபரேஷனாக ஆக்குறானுங்களே. இது வந்து சாப்டர் 1, 3 மட்டும் கிடையாது, 4, 5, 7 வரைக்குமே சொல்லிட்டு அஃபிஷியல் நியூஸாக கிடச்சிருக்கு. இந்த கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த பிக்சரு, அஃபிஷியலாக அப்டேட் பண்ண பிக்சர் இது. சரி அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபேன் மேடாக எடிட் வந்து கிடச்சிருக்கு. இதோ ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். இந்தமாரி இமேஜில் தான் கிடச்சிருக்கு. நல்லா தான் எடிட் பண்ணியிருக்கானுங்க. சாப்டர் 3ல் எந்தெந்த பண்டில் வர வாய்ப்பு அதிகம்னா எப்படியா இருந்தாலும் ஃப்ரீ ரிவார்ட்ஸாக கொடுத்துருவானுங்க. சொன்னாலே பண்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லெஜெண்டரி சானின் வழியாக தான் கொடுத்துட்ருக்கானுங்க ஃப்ரீ பண்டில்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிசாமே பண்டிலும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். நான் ஏன் சொல்கிறேன்னா 3rd சாப்டர் வந்து ஃபுல்லாகவே அக்காட்ஸ்கே பற்றி மட்டும்தான் வருது. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சாப்டர் 2லேயே வந்து இந்தமாரி கிசாமே பவர்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது இதெல்லாம் கெஸ்ஸிங் தான், இதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து எல்லாரோட ஃபேவரட் இனாட்டா பண்டில் இருக்குது. இந்த பண்டிலும் வரத்துக்கு பாசிபிள் அதிகமே. அப்புறம் இந்த ஒரு பண்டிலும் இருக்குது. அடுத்தது என்ன பண்டில் பார்த்தீங்கன்னா ஹிடன் பண்டிலும் இருக்குது. இது வரத்துக்கு வாய்ப்பு அதிகமே. ஏன் சொல்கிறேன்னா சாப்டர் 2ல் வந்து இதோட பவர் கொடுத்துருந்தானுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பெண்டிங் பண்டிலாக இருக்குது ப்ரோ. அந்த 3 and 4லாம் கன்ஃபார்மாக ப்ரோ கேட்டிங்கன்னா 100% கன்ஃபார்மு. ஏன்னா இது அஃபிஷியலாகவே அமுச்சு விட்டான்.
இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7 வரைக்குமே இருக்குது. ஆனால் இதில் வந்து வரதுக்கு பாசிபிள் வந்து 5 வரைக்குமே வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்டர் 3 வந்து அக்காட்ஸ்கே பற்றி தான் வரப்போகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்காட்ஸ்கே பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா சேஜ் ஆஃப் த 6 பேத் தாங்க இருக்குது. அது ஒரு கார்டு. நருட்டோ பார்த்துருந்தா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு 4ல் வந்து இதுமாரி தான் விட போகிறானுங்க. எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ லுக் சேஞ்ச் பண்டில் அப்படின்னா வரும்னா அந்த காட் ஆஃப் த 6 பேத் பண்டில் தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷினாபி வார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குராமா ரேஞ்ச் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒகாகே லெகசிஸ் இருக்குது. இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தமாரி அப்டேட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.